வாங்க நண்டு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்துலாமா. 1/2 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானது வந்து காஞ்ச மிளகா, மல்லி 2 ஸ்பூன், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் 6 மிளகா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். பாருங்கள் விழுது அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்குவோம், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் போடுவோம். முருங்கைக்காய் தான். இப்போ நண்டு வந்து சேர்த்துக்க, நண்டையும் சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். முருங்கைக்காயும் போட்டுக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். எல்லாமே சேர்த்து வதக்குவோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா ஜாரில், அந்த கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறோம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ திட்டம் வேணுமோ அந்த அளவு வச்சிடலாம். இதில் வந்து இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கும். கொதிக்கிட்டோம். தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். கரெக்டாக இருக்குது. குழம்பு கொதிக்கிட்டோம். இப்போ தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள் குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம். தேங்காயை வந்து ஊற்றிடுறோம். தேங்காயும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றிடுறோம். தேங்காய் ஊற்றி அது கொஞ்சம் ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். குழம்பு கொதிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொச்ச உடனே திக்னஸ் வரும். இப்போயே திக்னஸ் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொச்ச உடனே இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆகும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கிட்டோம். சளிக்கெலாம் நல்லது நண்டு குழம்பு. எங்கள் பசங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் நண்டு குழம்பு இன்றைக்கி வைக்கிறோம். சளிக்கெலாம் நல்லது. நீங்களும் வச்சு கொடுங்க பசங்களுக்கு. குழம்பு இன்னும் ஒரு நேரம் கொதிக்கிட்டோம். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுது. நல்லா கொச்சி வருது பாருங்கள். கொச்சி இந்த ஏடுலாம் கட்டுது. குழம்பு திக்னஸ் வந்துடுது. நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நீங்களும் நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. சளிலாம் வந்து நல்லது. சளிக்கெலாம் நெஞ்சு சளி இரும்புறாங்கள்ல, அதுக்கெலாம் நண்டு குழம்பு வச்சு கொடுத்தா நல்லது. நீங்களும் வச்சு கொடுங்க. தேங்க்யூ, பாய், நன்றி, வணக்கம்.